காமட் வால் நட்சத்திரம் சொல்லப்படக்கூடிய இந்த வால் நட்சத்திரத்துக்கு அந்த பேர் வர்றதுக்கு காரணமே அதுக்கு ஒரு வால் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான். பட் அந்த வால் அமைப்பு அப்படிங்கிறது காமட்டுக்கு இருக்கிறது பொதுவான ஒரு விஷயம். ஆனால் ஒரு கிரகத்துக்கு ஒரு பிளானட்டுக்கு அந்த வால் அமைப்பு அதே மாதிரி டெய்ல் மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுவும் நம்ம சூரிய குடும்பத்தில் ஒரு கிரகத்துக்கு இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஏதாவது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு கிரகத்துக்கு வால் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கா? அது எந்த கிரகம்பா அப்படி தானே கேட்குறீங்க? அது வேற எந்த பிளானட்டும் இல்லை. நம்ம சூரியன்லேருந்து முதலாவதாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மெர்க்குரியான புதன் கிரகத்துக்கு தான் ஒரு வால் இருக்கிறத சமீபத்தில் சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கான வீடியோலையும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். புதன் கிரகத்துக்கு வால் வந்தது எப்படி? வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் போது வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க வந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம சூரியனில் இருந்து மூணாவது கிரகமாக நம்மளுடைய பூமி இருக்குது. பூமிக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இதை தான் ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே சூரியன்லேருந்து முதலாவது கிரகமாக இருக்கிற நம்மளுடைய மெர்க்குரி அப்படிங்கிற புதன் கிரகத்துக்கும் சூரியனுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 57.9 மில்லியன் கிலோமீட்டர். 0.39 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுடைய சூரியன்லேருந்து நம்மளோட மெர்க்குரி பிளானட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம தமிழர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வானசாஸ்திரம் படைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் நவகிரகங்களை இன்னைக்கு நம்ம சொல்றோம். ஆனா அந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆன்மீக சார்ந்த விஷயமா பார்க்கப்பட்டாலும் அதுல அறிவியலும் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கும் பல பேர் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு மிக சிறந்த உதாரணம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தமிழர்கள் சொல்லி நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் வளர்த்துட்டு வராங்க. இந்த வார்த்தை வெறும் போற போக்கில் சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை கிடையாது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கான சொல் நம்ம மெர்க்குரி பிளானட்டான புதன் கிரகத்தை மீன் பண்ணி தான் தமிழர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சொல்லிட்டு வராங்க. இதையே அப்படி சொன்னாங்கிறது இன்னைக்கு நவீன அறிவியலில் நம்ம புதன் கிரகத்தை பற்றி கண்டுபிடிச்ச தரவுகள் அடிப்படையை வச்சு பார்க்கும்போது புதன் சூரியனை ஒரு தடவை முழுசாக சுற்றி வளம் வர்றதுக்கு 88 பூமி நாட்கள்லேயே முழுசாக சுற்றி வளம் வந்துடும். ஸோ நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப வேகமாக சூரியனை சுற்றி வளம் வரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது அப்படின்னா அது இந்த மெர்க்குரி அப்படிங்கிற புதன் கிரகம் தான். ஸோ நம்ம வானத்தில் வெண்கண்களால் பார்க்கக்கூடிய கிரகங்களில் புதன், சனி, வெள்ளி, அதுக்கப்புறம் வியாழன் மாதிரியான கிரகங்கள் இருக்குது. அதில் இந்த புதன் கிரகத்தை மட்டும் நம்ம அடிக்கடி பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப வேகமாக சூரியன் சுற்றி வர்றதுனால எப்போவாச்சும் தான் பார்க்க முடியும். அதை மீன் பண்ணி தான் தமிழர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு புதன் அப்படிங்கிறது சூரியனை வேகமாக சுற்று அப்படிங்கிறத அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லி வச்சுக்கிட்டே வராங்க. இவ்வளோ வேகமாக சூரியனை சுற்றி வரக்கூடிய இந்த புதன் கிரகத்தை சயின்டிஸ்டுங்க இப்போ ரீசெண்டாக ஆய்வு பண்ணது மூலமாக அதுக்கு டெய்ல் வால் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஏதோ சின்னதாக இருக்கிற மாதிரி நினச்சி கற்பனை பண்ணிடாதீங்க. பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வால் அப்படிங்கிறது இந்த புதன் கிரகத்துக்கு இப்போ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படிடா ஒரு பிளானட்டுக்கு வால் இருக்க முடியும்? நம்ம வால் நட்சத்திரம் சொல்லப்படக்கூடிய காமட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது ஏன் இருக்குங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். அந்த காமட்டில் இருக்கக்கூடிய ஐஸ் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக சூரியனை சுற்றி வரும்போது அதோடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் அது ஆவியாகி அது ஒரு டெய்ல் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குது. ஆனால் ஒரு கிரகத்தில், அதுவும் புதன் மாதிரியான நம் பூமி மாதிரி தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் எப்படி ஒரு வால் மாதிரியான அமைப்பு உருவாக்க முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும் நான் சொல்லும் போது. பட் இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது சயின்டிஸ்டுங்க விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. நம்ம வாழ்கிற நம்மளுடைய பூமிக்கு அட்மாஸ்பியர் அப்படிங்கிற வளிமண்டலம் இருக்குது. இந்த வளிமண்டலத்தை தாண்டி சூரியனுடைய கதிர்வீச்சுகள் அப்படிங்கிறது பூமிக்குள்ளே பெருசாக வராது. அதனால தான் இன்றைக்கி பூமியில் உயிர்கள் அப்படிங்கிறது சேஃபாக வாழ்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய வெள்ளி கிரகமான வீனஸுக்கும் வளிமண்டலம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம பூமியை விட ரொம்ப அடர்த்தியான வளிமண்டலம் இருக்குது. ஆனால் வெள்ளி கிரகத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்ம மெர்க்குரி கிரகமான புதன் கிரகத்துக்கு வளிமண்டலம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அட்மாஸ்பியர் தான் இல்லை. ஆனால் எக்ஸோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வளிமண்டலம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய அடுக்கு அப்படிங்கிறது நம்ம மெர்க்குரிக்கு இருக்குது அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்துல சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம். சூரியன் மாதிரியான நட்சத்திரங்கள் பக்கத்தில் ஒரு கிரகம் ரொம்ப க்ளோஸாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகத்தில் அட்மாஸ்பியர் இருந்தாலும் கூட அந்த நட்சத்திரத்தோடைய சோலார் ஃப்ளேர் மாதிரியான கதிர்வீச்சல்னால அது மொத்தமாக வலிச்சு எடுக்கப்படும் இல்லையா? அப்போ இதுக்கு அந்த எக்ஸோஸ்பியர் மாதிரியான மெல்லிய அந்த அட்மாஸ்பியர் இருக்கிற பட்சத்தில் சூரியன் அழிச்சிருக்கணுமே, அது எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இதுக்கான ஆன்சர் இந்த எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறது புதன் கிரகம் அப்படிங்கிறது தானாக உருவாக்கிக்கிட்டது இல்லை. உருவாக்குனதே நம்மளுடைய சூரியன் தான். அது எப்படிரா அப்படின்னு தானே கேட்குறீங்க.
நம்ம சூரியனிலிருந்து அதிகப்படியான யூவி ரேஸ் மாதிரியான கதிர்கள், சோலார் ஃப்ளேர் மாதிரி விஷயங்கள் அதிகமாக வெளிப்படும் போது அதை ஃபேஸ் பண்ணுறதே நம்மளுடைய மெர்க்குரி பிளானட் தான். ஸோ மெர்க்குரி பிளானட் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் மெர்க்குரியோடைய அந்த மேல் பரப்பில் இருக்கக்கூடிய சில ஆட்டம்ஸ் மேலே வந்து அந்த சூரியனுடைய ஹை ரேடியேஷன் மாதிரியான கதிர்வீச்சுகள் வந்து மோதும். அப்படி மோதும் போது அது நேராக மேலே நோக்கி எழும்ப ஆரம்பிக்கும். அப்படி எழும்பின விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மெல்லிய அடுக்கு மாதிரி நம்ம மெர்க்குரி பிளானட்டை சுற்றி அந்த எக்ஸோஸ்பியர் மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு, ஒரு லேயரை வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ அதை உருவாக்குறது நம்ம சூரியன் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சூரியன்லேருந்து வெளிப்பட்ட ஹை எனர்ஜிஸ் தான் அதை உருவாக்கியிருக்கு. ஆனால் இங்கே ஆச்சரியமான ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? அது என்னதான் சூரியனால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் சூரியனே அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருக்கு, அதாவது கரைச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சூரியனுடைய அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாக ஒரு காமெட்டில் இருக்கக்கூடிய ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எப்படி கேஸாக ஃபார்ம் ஆகி ஒரு டெயில் மாதிரி தூக்கி வீசப்படுமோ, ஒரு கேஸாக வீசப்படுமோ, அதே மாதிரி இந்த மெர்க்குரி பிளானட்டில் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸோஸ்பியரில் இருக்கக்கூடிய சில ஆட்டம்ஸை சூரியனுடைய அதிகப்படியான ரேடியேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை அந்த பக்கம் தூக்கி வீசிட்டு இருக்கு. ஸோ ஒரு டெயில் மாதிரியான ஒரு அமைப்பை அதுக்கு, அந்த பிளானட்டுக்கு அது உருவாக்குது. ஸோ அந்த டெயில் மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாசாவுடைய மெசேஜர் மாதிரியான விண்கலன்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரோமீட்டர் மாதிரியான கருவிகளை பயன்படுத்தி ஸ்பெக்ட்ரோகிராஃபி பண்ணி பார்க்கும்போது, அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் அதிகப்படியாக சோடியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது மற்ற ஆட்டம்ஸை விட அந்த சோடியம் மாதிரியான ஆட்டம்ஸ் வந்து அதிகப்படியாக பிரகாசமாக தெரிகிறதுனால அந்த ஒரு விஷயம் அதில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோடியம் மட்டும் வீசப்படலை, அதுபோக சில ஆட்டம்ஸும் சேர்த்து வீசப்படுது. ஆனால் இருக்கிறதுலே பிரகாசமாக தெரிகிறது இந்த ஆட்டம் அப்படிங்கிறதுனால தான் நான் மெயினாக அதை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். பிரகாசமாக தெரியுது அப்படின்னு நான் சொன்ன காரணத்துக்காக உடனே வானத்தில் போயிட்டு அது தெரியுதான்னு பார்க்காதீங்க. சோடியம் ஃபில்டர் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும், வெறுங்கனால பார்க்க முடியாது. நம்ம சூரியன் புதன் கிரகத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அதோட ரேடியேஷனை வச்சு பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. மற்ற எல்லா கிரகத்துக்கும் பண்ணுது. பட் ஆனால் புதனை விட மற்ற எல்லா கிரகத்தோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது அந்த சூரியன்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரேடியேஷனை தாங்கக்கூடிய அளவுக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டிருக்கு. அதனால் பெருசாக வந்து மற்ற கிரகங்கள் வந்து சமாளிச்சிருது. ஆனால் புதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சூரியனுக்கு மிகவும் அருகில் முதல் கிரகமாக இருக்கிறதுனால அதால் சமாளிக்க முடியல. அதுக்கான காரணம் அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வீக்காக இருக்கிறதுனால தான். ஸோ அதனால இந்த டெயில் மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது சயின்டிஸ்ட்களால் கண்டுபிடிக்கப்பட்ட டேட்டாஸ் அடிப்படையில். இந்த இடத்துல இன்னொரு சில விஷயத்தையும் நான் மெர்க்குரியை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். மெர்க்குரி பிளானட்டோடைய புகைப்படத்தையும் நீங்கள் நிலவோடைய புகைப்படத்தையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு பார்த்தா நிலவு எது மெர்க்குரி எது அப்படின்னே நமக்கு தெரியாது. அந்த ரெண்டுத்தோடைய சர்ஃபேஸ் அப்படிங்கிறதும் குண்டு குழியுமா பார்க்கறதுக்கு அதே ஒரே மாதிரி இருக்கும். நிலவுடைய சர்ஃபேஸில் எப்படி பள்ளங்களாக இருக்கிறோ அதே மாதிரியான பள்ளங்கள் அப்படிங்கிறது இந்த மெர்க்குரி பிளானட்லேயே வந்ததுக்கான காரணம் மிட்ராய்டு சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன விண்கற்களுடைய மோதல் தான். ஏன்னா அந்த பிளானட்டில் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது, வளிமண்டலம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஒரு விண்கல் வந்து அந்த கிரகத்தில் வந்து விழப்போகுது அப்படின்னா உள்ள டைரெக்டாக வந்து நேராக வந்து சர்ஃபேஸை நோக்கி விடும். ஸோ அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா அது ஃப்ரிக்ஷன் காரணமாக அது சாம்பல் ஆகும். பூமியிலாம் அப்படி தான் நடக்கும். எந்த ஒரு விண்கல், சின்ன விண்கல் வந்து பூமிக்குள்ளே வந்தாலும் அது அட்மாஸ்பியரை கடந்து உள்ளே வந்து அடுத்த செகண்டே சாம்பல் ஆயிரும். பூமியில் வந்து மேக்ஸிமம் எந்த விண்கல்லும் வந்து முழு கல்லாக வந்து விழுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுவே அட்மாஸ்பியர்லேயே கரைஞ்சி சாம்பல் ஆயிரும். ஆனால் மெர்க்குரியில் அட்மாஸ்பியர் இல்லாதனால டைரெக்டாக வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும். அப்படி இம்பாக்ட் ஏற்படுத்தினதுனால தான் அங்கே நிலவுக்கு இருக்கிற மாதிரியான பள்ளங்கள் அப்படிங்கிறது மெர்க்குரி பிளானட்டோடைய அந்த சர்ஃபேஸ்லேயே நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேருக்கு நம்ம புதன் கிரகத்தை பற்றி தெரியாத விஷயம், புதன் கிரகம் நம்ம சூரியனை சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மற்ற கிரகங்கள் மாதிரி. ஆனால் நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய சில எக்ஸோ பிளானட்களை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் டைடலி லாக் ஆகி எப்போவுமே அதோட ஒரு பக்கத்தை சூரியனை ஃபேஸ் பண்ண மாதிரியும் இன்னொரு பக்கம் இருள் எப்போவுமே ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்டை பற்றி பார்த்துருப்போம். ஆனால் நம்ம சோலார் சிஸ்டம் புதன் கிரகமும் அதே மாதிரி தான் சுற்றி வந்துட்டு இருக்கு சூரியனை அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. எப்போவுமே அதோட ஒரு பக்கத்தை சூரியனை பார்த்த மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இருளை சூழ்ந்த மாதிரியே இருட்டாகவே எப்போவுமே இருக்கும். டைடலி லாக் ஆகி தான் நம்ம சூரியனையும் புதன் கிரகம் சுற்றி வருது. இதன் காரணமாகவே சூரியனை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது 430 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய பகுதியாகவும், அதுவே இரவு மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பின்பகுதி அப்படிங்கிறது -180 டிகிரி செல்சியஸில் வந்து குளிர்ந்த நிலையில் இருக்கும். ஸோ அங்கே போய் தரையிறங்கணும்னா நம்ம ஒரு பக்கத்தில் சூடை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், இன்னொரு பக்கம் குளிரை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பிளானட்டாக தான் இருக்குது. சரி, புதனுக்கு இந்த மாதிரி டெயில் அப்படிங்கிற அந்த மெர்க்குரிக்கு இருக்கிறது மூலமாக நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு நம்மளுக்கு என்ன பெருசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை ஃபைனலாக நான் சொல்லி முடிச்சிருந்தேன் இந்த வீடியோவையும்.
இதை கண்டுபிடிச்சது மூலமாக நம்மளுக்கு ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, சூரியன் மாதிரியான நட்சத்திரங்கள் பக்கத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகம் என்ன மாதிரியான சேலஞ்செல்லாம் ஃபேஸ் பண்ணும், அதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியில் போய் ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சு அதில் ஆராய்ச்சி பண்ணுறத விட நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களே என்ன மாதிரி வந்து ரியாக்ட் ஆகுது, என்ன மாதிரியான விஷயங்களை அது ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல இந்த புதன் கிரகம் முதல் கிரகமாக இருக்கக்கூடிய இந்த கிரகத்தில் இந்த டெய்ல் மாதிரியான அமைப்பை கண்டுபிடிச்ச வச்சு இந்த மாதிரி கூட நடக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கான புரிதல் கிடைக்கும். இதை வச்சு நம்ம அடுத்த எக்ஸோ பிளானட் சம்பந்தமான ஆய்வுகளை பண்ணும்போது இதே மாதிரி தானே அந்த கிரகம் இருக்குது, அப்போ அந்த கிரகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிறதையும் நம்மளால் டேட்டாஸாக வந்து எடுக்கிறதுக்கு பயனுள்ளதாக அமையும். ஸோ ஒரு பிளானட் அப்படிங்கிறது ஒரு சூரியனால் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் சந்திக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். இத்தனை விஷயங்களுக்கு பயனாக அமையுது நம்மளுடைய மெர்க்குரியோடைய அந்த டெய்ல் அப்படிங்கிற அமைப்பை கண்டுபிடிச்சது மூலமாக. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம சோலார் சிஸ்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மற்ற சோலார் சிஸ்டங்களை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓவராலாக இந்த மெர்க்குரிக்கு டெய்ல் மாதிரியான அமைப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சதை வச்சு நான் சொன்னதை வச்சும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இதே மாதிரி விண்வெளி சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது தமிழில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸ் பார்க்குறதுக்கு மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டிருக்கும் மோட்டிவாக இருக்கும். மறக்காமல் அதை பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.